சார் உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் வந்து கோபாலகிருஷ்ணன் சார். ஆ. நான் திருவெற்றூர்ல இருந்து வரேன் நானு. அப்பா, திருவெற்றூர்ல இருந்து வரேன் நானு. எத்தனை வருஷமா வந்துருக்கீங்க? இது என்னோட 4வது வருஷம். ஃபர்ஸ்ட் வருஷம் வேண்டிட்டு தான் வந்தேன் நானு. ஆனா நான் வேண்டிட்டு இங்க இருந்து நடந்து போகும்போதே எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கூட போயிருக்கேன் நானு. இதான் நான் இது கடைசி, நான் அதுக்கப்புறம் வரமாட்டேன் சொல்லிட்டு வீட்டுல போய் கூட சொல்லி இருந்திருக்கேன். ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் வந்து எனக்கே மனசுக்கு நம்ம போனோம் தோணி, வீட்டுல இருக்கவங்க கூட வேண்டான்னு சொன்னாங்க. ஏன்டா அதான் முடிச்சிட்டியா, எதுக்குடா வேண்டாம், வேண்டிட்டு ஒரு வருஷம் போயிட்டு எதுக்குடா வேண்டான்னு சொன்னாங்க. இருந்தாலும் என் மனசுக்கு அந்த என்ன சாமி கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அதனால வருஷம் வர ஆரம்பிச்சு. இது 4வது வருஷம் நானே தான் வரேன். அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து நடைப்பயிற்சி வந்து கம்மியாயிடுச்சு. நம்மளுக்கு எல்லாமே பைக்ல போறது வரதுனால நடைப்பயிற்சி கம்மியான்றதுனால நடைபாதை பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அதுதான் உண்மை. ஆனா முதல் நாள் நம்ம நடந்து வரும்போது கஷ்டப்பட்டாலும் 2ஆம் நாள்ல இருந்து அது பழகிடுது. நம்ம நடந்து வரும்போது அது ஈஸியா தான் இருக்கு நம்மளுக்கு. அது இல்லாம இங்க இந்த பாத யாத்திரை வர்றது வந்து அவ்வளவு நம்பிக்கையா வரலாம். ஏன்னா இந்த நம்ம பாத யாத்திரையில வர்றது வந்து நடக்க முடியலனாலும் நம்மள துணைக்கு அழைச்சிட்டு போறதுக்கு பின்னாடி நம்ம ஆளுங்களும் வராங்க. அது இல்லாம நம்ம ட்ரஸ்ட் மூலியமாவும் வேனும் வருது. முடியாதவங்களுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு அந்த ஹெல்ப்ஃபுல்லுக்கு இந்த ட்ரஸ்ட் நம்பி வரலாம். யாரோனாலும் நம்பி வரலாம். முடியாது, நம்மளால நடக்க முடியாது அப்படி நினைக்கவே வேண்டாம். எப்படினாலும் இங்க இருக்கிறவங்க நம்ம நடக்க வச்சு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதனால இந்த நம்பி வரலாம். இன்னொன்னு வந்து சாப்பாடு விஷயம். நிறைய ட்ரஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, புக் பண்ணி கூட்டின்னு போயிடுவாங்க. சாப்பாடுலாம் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த ஒரு இதுல மட்டும் தான் வந்து அந்த அன்னதானன்றது வந்து பெரிய விஷயம். அன்னதானம் தான் முக்கியம். நடந்து வரவங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இதுக்கு வந்து தனித்தனி இடமா அழகா ஒதுக்கி அந்தந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு போட்டு பாத்துக்கிறது வந்து இந்த ட்ரஸ்ட்ல வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது இது. அதனால இதுக்கு வரணும், இப்ப பாத யாத்திரைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரஸ்ட் மூலியமா வந்தா நம்பிக்கையா வரலாம். எல்லாத்துக்குமே நம்பிக்கையா வரலாம். நடக்கிறதுக்கும் சரி, நம்ம சாப்பாட்டுக்கும் சரி, தங்கறதுக்கு முக்கியமா தங்குற வசதி. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தங்கறதுக்கு எங்க முடியுமோ அவங்கள நினைச்சு அவங்க பார்க்க மாட்டாங்க. வர பக்தர்களுக்கு நல்லதா இருக்கா அதை யோசிச்சு அவங்க எல்லாமே பண்றாங்க. அதனால அந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சார், எப்படி உங்களுக்கு இந்த கோயில் சந்தான சீனிவாச கோயிலுக்கு திருவெற்றூர்ல இருந்து எப்படி இங்க லிங்க் வந்தீங்க? ஆரம்ப காலத்துல வந்து எங்க அப்பா நாங்க தவில் வாசிக்கிறவங்க. எங்க அப்பா ஆரம்ப காலத்துல இந்த கலைஞர் இருக்காரு, அவரு கூட வாச்சவங்க. எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் அங்க அவரு கூட வாச்சதுனால அவர் பழக்கம். நான் வேண்டிட்டனால பேச்சுல பேசும்போது இங்க இருந்து போறாங்க. எனக்கு இந்த மாதவரத்துல இருந்து கூட மாதவரம் பெருமா கோயில இருந்து போறாங்க. அவங்களும் பழக்கம் தான். ஆனா அவங்க கூட்டிட்டு போற விதம் வேற மாதிரி இருந்தது. அவங்க பில் போட்டுருவோம், சாப்பாடு நீங்க பாத்துக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா இந்த ட்ரஸ்ட்ல மட்டும் தான் அந்த சாப்பாடுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க. அதனால அது ரொம்ப பெருமையான விஷயம். அதனால இங்க எனக்கு பழக்கமானாலும் இங்க வர ஆரம்பிச்சேன். ஆனா இங்கேயே தான் கண்டினியூவா வரணும்னு தோணுது எனக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வாழ்த்துக்கள். நன்றி. நல்லா சொன்னீங்க.